பீப்பிள் கிட்டத்தட்ட எந்த ஒரு மேரேஜ்லையுமே இவ்வளோ சர்ப்ரைசஸ்லாம் சத்தியமாக பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இவங்க கல்யாணத்தில் பண்ணிகிட்டே இருக்காங்களே, யாரும் தானே கேட்குறீங்க? நம்மளோட வரலட்சுமி, அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா, இவங்களோட திருமணம் அப்படின்றது தாய்லாண்டில் மிக கோலாகலமாக கொண்டாட்டமாக வந்து பயங்கர சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ அவங்களுக்கு தாலி அப்படின்ற ஒரு மேட்ரு வரும்போது கிட்டத்தட்ட வந்து அங்கே மண்டபத்தில் யார் யார் இருக்கணும், அதை யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வருது இல்லையா? அதில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க. அது யார் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. சரத்குமார் சார், அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேடம், நம்ம வரலட்சுமி, அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா, இவங்க எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமாகவே இருந்தாலுமே கூட அவங்க எல்லாருக்குமே இருக்க ஒரு முக்கியமான ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா பெட் லவர்ஸ். எஸ், எல்லாருமே மிக ரொம்பவே வந்து செல்லப்பிராணிகளை வந்து தேடி தேடி வளர்ப்பவர்கள். அவங்க வீடு உள்ள நிறையவே செல்லப்பிராணிகள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். சரத்குமார் சார் எஸ்பெஷலி. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து வீட்டிலேயே விட்டுட்டு வரலட்சுமிக்கு வந்து ஊரில் போய் திருமணம் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற விஷயமா இருக்குது. அதனால் இந்த எல்லா பெட்ஸையுமே கையோடு கூட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி ஒரு மெயினான டாக் இருக்கான் வரலட்சுமிக்கு, அது ரொம்பவே பிடிக்குமா. அந்த செல்லப்பிராணியை கையோடு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. மணமேடையில் வரலட்சுமிக்கு தாலி கட்டும் போது அந்த நாயுமே கூட இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே அதுவுமே பார்க்கணும். ஏன்னா எங்களோட கஷ்ட இன்ப துணங்கள் எல்லாமே அது பார்த்துருக்கு. இந்த விஷயத்தையுமே அது நான் வந்து பார்க்கணும். அதை பார்த்து அந்த டாக் வந்து சந்தோஷப்படணும். இது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டாகை நாங்கள் கையோடு கூட்டு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது ஒரு டாகு கூட இவ்வளோ பெரிய ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்து, இவ்வளோ பெரிய ஒப்பீனியனை கொடுத்து அவங்க வந்து அந்த மண்டபம் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுவும் மண்டபம் பக்கத்து கிடையாது, தாய்லாண்டில் இருக்குது, அது வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியா செம்ம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நிறைய மக்கள்கள் அவங்களுக்கு வரவேற்பை வெளிச்சிட்டும், நிறைய மக்கள்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டும் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்க விஷயம் தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.